இதில் எவ்வளவோ கட்டுப்பாடு ஒழுக்கமா கட்சியை நகர்த்தி போகும்போது என் கட்சியில இருந்த ஒரு தம்பியே முன்னாள் பொறுப்பா இருந்தவர் இதை செஞ்சிருக்க கிருஷ்ணகிரியில். அது கடைசியா என்ன ஆயிருதா, அவனுக்கு குற்ற உணர்வு வந்து இறந்தும் போனான். வணக்கம். கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பாலியல் குற்றவாளி சிவராமன் இன்னைக்கு காலையில உயிரிழந்தார் அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய தந்தையும் உயிரிழந்தார் அப்படிங்கிறது தான் ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருந்தது. இந்த மரணத்தில் எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை அறிவித்திருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்களும் அறிவிச்சிருக்கிறாரு. சிவராமன் ஏற்கனவே நான் தற்கொலை செஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களுக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்காரு. அது குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் விசாரிக்க சொல்லியிருக்காரு. அப்புறமேட்டுக்கு தான் இவர் இந்த மாதிரி வேலைலாம் செய்யறாருன்னு தெரிஞ்ச உடனே கட்சியை விட்டு தலைமை நீக்கியது. அவர் வந்து ரொம்ப முன்னாடி வந்து எனக்கு வருத்த கடிதம் எழுதி நான் சாக போறேன், என்னை மன்னிச்சுக்கிறங்கன்னு எழுதுனது இருக்கு. அதை நான் என் தம்பிகளுக்கு முன்னெடுத்து என்னன்னு பார்ப்பா, அவனை என்ன பிரச்சனை, அவனை போய் பாருன்னு சொன்னதெல்லாம் இருக்கு. அப்ப அவனுக்கு வந்து அது அவர் செஞ்சிருந்தது வந்து செஞ்சது தவறுன்னு அவருக்கு பட்டுதான் அவர் அந்த முடிவு எடுத்துட்டாரு. அதனால எங்களுக்கு சந்தேகம் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா சிவராமன் ஒரு அயோக்கியன் என்று தெரிந்தவுடன் நாம் தமிழர் கட்சியை விட்டு அவரை நீக்கியது. அதன் பிறகாக காவல்துறை கைது செய்யறாங்க. கைது செய்யும் போது கையில் வைத்திருந்த எலி மருந்தை இவர் சாப்பிட்டதாக சொல்லப்படுது. எலி மருந்து வந்து அந்த எலி பேஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷம் உடனடியாக வேலை செய்யாது. ஒரு 2 நாட்கள் 3 நாட்களுக்கு அப்புறம் தான் வேலை செய்யும் என்று மருத்துவர்கள் சொல்றாங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி அவர் சாப்பிட்டுருக்காரு. அது இன்னைக்கு தான் வேலை செய்ய ஆரம்பிச்சு காலையில அவருடைய உயிர் வந்து போயிருக்கு. எல்லாரையும் மரியாதையா அவர் இவர்னு பேசி எனக்கு எல்லாரையும் பத்தி பேசும்போது அப்படிதான் வருது. இந்த நபர்களை எல்லாம் மதிக்க வேண்டிய தேவையில்லை. அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியாக இருந்தாலும் அவது வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கோ அல்லது வீர வணக்கம் செலுத்துற அளவுக்கோ அவர் ஒன்றும் புரட்சி செஞ்சுட்டு சாவல. எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், கட்சியில இருந்திருக்கலாம், பேசியிருக்கலாம், கொஞ்சம் களப்பணி செஞ்சிருக்கலாம். ஆனா கடைசியா செஞ்ச இந்த அயோக்கியத்தனம் என்பது அவரை அனாதை ஆக்கி இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. இதுவே ஏதோ ஒரு மக்களுக்காக போராடியோ அல்லது எந்தவித குற்றமும் இல்லாமல் ஏதோ ஒரு விபத்துல மாட்டி அவர் செத்திருந்தாருன்னா இந்நேரம் எப்படி வீர வணக்கம் செலுத்தி இருப்போம், இந்நேரம் அவருடைய புகழை எப்படி நம்ம பேசியிருப்போங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு ஆண்டு அவருடைய நினைவு தினம் வரும்போதும் அவர் ஏதாவது சாதனை பண்ணியிருந்தாருன்னா அதை பத்தி நம்ம பேசலாம். ஆனா இந்த சிவராமன் என்ற அந்த நபரை மறக்க வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கோம். அதிகபட்சம் இன்னும் ஒரு வாரம் ஒரு செய்தியா இருக்கும். அவர் மேல மென்மேலும் பல வழக்குகள் வந்துகிட்டே இருக்கு. அதிகபட்சம் 1 வாரம் பேசுவாங்க. வரலாற்றில் இந்த சிவராமன் ஒரு ஆள் வாழ்ந்தான் அப்படிங்கிற ஒரு செய்தியே மறைக்கப்பட்டுரும். அவன் இருந்ததுக்கான அடையாளமும் இல்லாம போயிடும். ஏன்னா பேசுற அளவுக்கு ஒன்றும் சாதனை செய்யல. பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு பாலியல் குற்றவாளியை மறந்து கடந்து போறது வேற வழி கிடையாது. இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பார்கள் என்றுதான் எனக்கும் தெரியல. கூடவே தான் இருக்காங்க செவ்வாழ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்கிறது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த சிவராமன்ட்ட நானே 2-3 முறை பேசியிருக்கேன். ஆனா நல்லா பேசுறீங்க, துணிச்சலா பேசுறீங்க அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்கேன். எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பாங்க? ஒரு சின்ன 13 வயசு குழந்தை மேல ஆசை வருதுன்னா இது இயற்கைக்கே மாறானது. எப்படி வந்து ஒரு சின்ன வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை பார்த்து எப்படி ஆசை வரும்? அதுல என்ன அந்த பெண் கிட்ட உங்களுக்கு அந்த பெண் பிள்ளைகள்கிட்ட கவர்ச்சி இருக்கு? ஒண்ணுமே, இது இயற்கைக்கே மாறானது. சின்ன குழந்தைங்க மேல காதல் வருது, வயசான பாட்டியை பிடிச்சி ட்ரைப் பண்றது, ஆம்பளைக்கு ஆம்பளை மேலேயே காதல் வருது, பொம்பளைக்கு பொம்பளை மேலேயே காதல் வருது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாவே இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கு. இப்படிப்பட்ட நபர்கள்லாம் வந்து என்ன மனநிலையில இருப்பானுங்க அப்படிங்களே சொல்ல முடியல. இந்த சிவராமன் வந்து போன மாசம் 9ஆம் தேதி ஒரு முறை சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. அப்பயும் இதே எலி பேஸ்ட் தான். போன மாசம் 9ஆம் தேதி மருத்துவமனையில் அட்மிட் ஆகி 17ஆம் தேதி வீட்டுக்கு போயிருக்காரு. அதுவும் இப்பதான் நமக்கு தெரிய வருது. இப்படி தொடர்ந்து எல்லாம் எதுக்கு வாழ்றாங்க, எதுக்கு என்ன ஒரு ஒரு தத்துவத்தை ஏத்துக்கிட்டு நிற்கக்கூடிய ஆட்கள் மாதிரி தெரியலையே. சைக்கோ மென்டாலிட்டியில இருக்கிற மாதிரி தானே தெரியுது. உங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து அனாதை பணமா போறாரு அப்படின்னு என்ன சொல்லலாம்? அனாதை பணமா போயிடக்கூடாதுன்னா அவங்க அப்பாவும் தவறி விழுந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு போல. ஒரு நபர் கூட வருத்தம் தெரிவிக்கல, யாரும் ஒண்ணுமே கிடையாது. அந்த நிலைமைக்கு இன்னைக்கு அவர் போயிருக்காருன்னா அவர் செஞ்ச குற்றம் எவ்வளவு பெரிய கேவலமான செயல் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டும். இது வந்து எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கணும். பள்ளி மாணவிகளை இதெல்லாம் ஒரு பொழப்பாடா இது?
இதெல்லாம் ஒரு பொழப்பா? பள்ளி வாசல்ல போய் நின்றுட்டு சின்ன பிள்ளைகளை சைட் அடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்றுட்டு சைட் அடிக்கிறது, பொறுக்கி அயோக்கிய பை தான் செய்வான். இதெல்லாம் எப்படி நம்ம சொல்றது? இதெல்லாம் என்ன பேசுறதே நமக்கு தெரியல. இந்த காணொலியில கூட என்னத்தை பேசுறதே தெரியல எனக்கு. அப்படி இருக்கு என்னுடைய மனநிலை. செத்து போயிட்டான், செத்தவனை போய் என்னத்தடா பேசுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் அவன் செஞ்ச அயோக்கியத்தனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அருவருப்பா இருக்கு. இன்னொரு பக்கம் அவன் காவல்துறை கிட்ட இந்த தேர்தல் நேரத்துல பரப்புரையில எல்லாம் பேசின பேச்சை பார்க்கும்போது என்னடா இப்படி பேசியிருக்கான், இப்படிப்பட்ட ஒரு நபரா இப்படி பண்ணிருப்பான் அப்படின்னு தோணுது. இவனை புரிஞ்சுக்கவே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு என் வாயால இந்த சிவராமன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன்னா அவனுக்கு போய் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அந்த அளவுக்கு வருத்தம் கூட தெரிவிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஈனத்தனமான வேலையை செஞ்சுட்டு செத்ததாலதான் இன்னைக்கு அவன் அனாதப்படாம போறான். அதிகபட்சம் அவனுடைய பேச்சின்னு ஒரு 10 நாள், அதுக்கப்புறம் சிவராமன் அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்தான் அப்படிங்கிறதுக்கான தடையுமே இருக்காது. இத்தனை நாள் ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இவ்வளவு நாள் ஆடிய ஆட்டங்கள் எல்லாம் இன்னும் ஒரு வாரத்துல அவனை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிரும், அப்படி இல்லைன்னா எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. அவனை பத்திய பேச்சு இனிமே இருக்காது. ஆனா நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு முறை டார்கெட் செய்யும் போதும் அவனை தூக்கிட்டு வந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகளையும் நாம் தமிழர் கட்சியையும் தொடர்ச்சியா இழிவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த திராவிட கும்பல். நாம் தமிழர் கட்சி இப்படிப்பட்ட இளைஞர்களை தான் உருவாக்குது. இன்னைக்கு ஒருத்தன் பதிவு போட்டிருக்கான், நாம் தமிழர் கட்சியில சேர்ந்தா இதுதான் நிலைமை, அவர் செத்ததை வச்சு போட்டிருக்கான். எனக்கெல்லாம் இதை பார்க்கும்போது கோபம் ஒரு பக்கம். அந்த சிவராமன் என்கிறவன் செய்த ஒரு செயலால் இன்னைக்கு ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சிக்குமே ஒரு அவமானமா இருக்கு. கல்கத்தால மருத்துவ மாணவி மரணம் அடைந்ததை கண்டித்து நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படிப்பட்ட முரணாக இருக்கு. இவர்கள் எதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் எதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள்னு பாருங்க. இதை பத்தி பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். பேசுறதுக்கும் இதுல ஒண்ணும் இல்லை. அப்படியே காணொலி ஆன் பண்ணி வச்சுட்டா என்னத்தரா பேசுறதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியே உளறிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, எனக்கு அந்த செய்தியை காலையில கேள்விப்பட்ட உடனே அதுல இருந்து என்னால வெளியிலேயே வர முடியல. அதே மனநிலையிலே இருக்கேன். செத்துட்டானா, முடிஞ்சுதா, அப்படி அதே மனநிலையிலே இருக்கேன். நல்ல ஆட்டம் போட்டா பண்ணா முடிஞ்சதா, ஜோடி முடிஞ்சதா, அதே மனநிலை வெளில இருக்கு. அதை விட்டு என்னால வெளியிலே வர முடியல. அப்புறமேட்டுக்கு நண்பர்கள் வந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் சகஜமாயிடுச்சு. தப்பானவன் தான், அவன் பெண் பிள்ளைகளை தொட்டிருக்கான். அந்த ஒவ்வொரு பெண் பிள்ளையும் நம்ம வீட்டு பெண் பிள்ளைய பார்த்தோம்னா நம்மளே அவனை கொண்டு போட்டுருவோம், அது வேற விஷயம். ஆனா செத்துட்டாங்கிறது அந்த மனநிலையிலேருந்து நம்மளால வெளியிலே வர முடியல. ஒரு மரணம், தப்பானவன் தான் செத்துருக்கான், இன்னைக்கு நல்லவன் ஒன்றும் சாவல, அதுக்கே இப்படி இருக்கு. இந்நேரம் அவன் ஒரு தியாகத்துக்காக செத்திருந்தாலோ அல்லது ஒரு எந்தவித தவறும் செய்யாமல் ஒரு விபத்துல செத்திருந்தாலோ அவனுடைய புகழை நம்ம போற்றி இருக்கலாம், அவனுக்கு வீர வணக்கம் செலுத்தி இருக்கலாம். இந்நேரம் எப்படி நாம் தமிழர் கட்சி வீர வணக்கம் செலுத்தி இருக்குங்கிறது தெரியும். அவன் தப்பானவனுங்கிறதுனாலதான் இன்னைக்கு அவன் அனாதப்படமா போறான். இது மூலமாகவாவது எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் சரி, கடைசியில் ஒரு தீமை செய்தால் அந்த தீமை மட்டும்தான் அவன் மேல இருக்கும். அது நீ செய்யக்கூடிய தீமையை பொறுத்து உன்னுடைய அளவு மதிப்பிடப்படும். சில தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்கு. இந்த மாதிரி பெண் பிள்ளைகளை தொட்டதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. பெண் பிள்ளைகள்னா மாணவிகள், சின்ன வயசு 13 வயசு பிள்ளைகள்லாம் தொட்டதுக்கு மன்னிப்பு என்கிற ஒரு இதே கிடையாது. வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையத்தான். மரணம் என்பது மரண தண்டனை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம். அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு இயக்கத்தை கட்டி எப்படி எழுப்பிட்டு வராரு, எப்படி ஒரு புரட்சிகர இளைஞர்களை உருவாக்கிட்டு வராரு, அப்படி ஒரு கூட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு இவன் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்கிறது மிகப்பெரிய ஒரு தலைகுனிவு தான். இது இன்னும் 10 வருஷம் கழிச்சு இருந்தாலும் இந்த திராவிட கூட்டம் நம்மளை சொல்லி காட்டுவானுங்க, அவனுக்கு அந்த மாதிரி ஆளுங்க தான். அவன் செத்து போயிட்டானே விட்டுட்டு போவோம் அப்படின்லாம் இல்லை. எத்தனையோ பாலியல் குற்றவாளி திமுகங்கிற போர்வையில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான், அது வேற விஷயம். ஆனா அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. என்ன தவறு செஞ்சாலும் அது திமுகவாளர் தானே விட்டுருவாங்க. இப்ப இந்த பிரியாணி மேன் இர்ஃபான் வியூ அவங்க 2 பேரோட சண்டையில கூட பிரியாணி மேன் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு, ஒழிய இர்ஃபான் வியூ கைது செய்யப்படல. ஏன்? இர்ஃபான் வியூ திமுகவின் ஆதரவாளர். இப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ் தேசியவாதிகள்லாம் மிகவும் கவனமா இருக்கணும். அதே போல இந்த மாதிரி சல்லித்தனமான நபர்கள் எல்லாம் யார் யார் இருக்கான்னு நோட் பண்ணி கட்சியை விட்டு உடனடியா நீக்கணும், வான் பண்ணணும், கூப்பிட்டு வச்சு செருப்ப கழட்டி அடிச்சு உடனடியா திருத்தணும். இல்லைன்னா கட்சிக்கு மிக மிக கெட்ட பேர். இது மாதிரி நபர்கள் எல்லாம் எவன் எந்தெந்த மாவட்டத்துல என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத பார்க்கணும். முக்கியமா பொறுப்பாளர்களுக்கு அந்த பணியை தான் கொடுக்கணும். தப்பானவன் எவனாவது ஒருத்தன் கட்சியில இருந்தானா உடனடியா நீக்க சொல்லுங்க.
தப்பானவன் இருக்கானா அது தெரியாமலாம் இருக்காது. அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு, முக்கியமான நிர்வாகிகளுக்கு தெரியும். அவங்க மூலியமா தகவல் தலைமைக்கு அறிவிக்கப்பட்டு உடனடியாக கட்சியை விட்டு நீக்கணும். அப்படின்னா தான் கட்சிக்கு எந்தவித கெட்ட பெயரும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போக முடியும்.